அன்பானவர்களே, நாம் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சத்திய மார்க்கம் உண்மையில் சத்தியமானது, அழகானது, அற்புதமானது, உண்மையானது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுடைய அவரிடத்தில் பொருத்திக் கொள்ளப்பட்ட உன்னதமான மக்பூலியத்தான ஒரு உத்தம ஒரு தீனுல் இஸ்லாம் நாம் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். கிபி 610-11 தொடங்கிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த இஸ்லாம் 1500 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் நமது அன்று பேணக்கூடிய விஷயங்களையும் அன்று பேணப்பட்ட விஷயங்களையும் அன்று எப்போது ஷரியத் எந்த முறையில் எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ அதே போல் எப்படியெல்லாம் அப்போது தொழுதார்களோ அதே போல் இன்றும் அப்போது எப்போது ஸகாத் கொடுத்தார்களோ அதே வழிமுறையை அமல்களையும் சரி எல்லா விதத்திலும் இன்றைய 1500 ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் கூட நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது மார்க்கத்தை பலப்படுத்துவதற்கு உலமாக்களை உருவாக்கி இருக்கின்றான், தேர்வு செய்திருக்கின்றான். அது மாற்று கருத்து இல்லை. இந்த நுபுவத்துடைய இல்ம் அல் குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், மார்க்கத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த மார்க்கம் போனதற்கு உண்டான இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இன்றைய தினத்தில் உலகளாவிய அளவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிகளுடைய எண்ணிக்கை 210 கோடி. அல்லாஹு அக்பர். இது எதன் காரணமாக நடந்தது? 1500 ஆண்டுகளை கடந்தும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலை சீவினார்களோ, எப்படி தொழுதார்களோ, அவர்கள் எப்படி படுத்துறங்கினார்களோ, அவர்கள் எந்த முறையில் காலணி அணிந்தார்களோ என்பதையெல்லாம் இன்றளவும் அவர்களுடைய சுன்னத்தை பேணுகின்ற வாழ்க்கை நெறிமுறைகளாக இன்றளவும் நாம் பேணுகிறோம் என்று சொன்னால் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் உலமாக்கள். அருமையானவர்களே, உலமாக்கள் சமூகம் சறுக்கி நிற்கிற ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சமூகத்தினுடைய ஒரு விதமான அந்த பதட்டமான சூழ்நிலைகளை எல்லாம் உடனடியாக அதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு இந்த நேரத்தில் நமது ஷரியத்தும் பிளவுபட்டு விடக்கூடாது, ஷரியத்திற்கு மாற்றமாக நாமும் நடந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அல்லாஹ்வும் ரசூலும் உதவியை நாடி ஒரு களத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வெற்றியை தருவார் இல்லையா? எவ்வளவு தடை சட்டங்கள், முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, ஷாஹித் வாக்குகள், இப்படி எல்லாருக்கும் பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஆனால் களத்தில் நின்று மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை சரியான பாதையில், சத்திய பாதையில், சன்மார்க்க பாதையில் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழிமுறையை காட்டினார்களோ அந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்தை வழி நடத்தியவர்கள் உலமாக்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த உலமாக்களை கொண்டு சமூகத்தை பலப்படுத்தினார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வரலாறுகளை படித்திருக்கின்றார். முதல் சிப்பாய் கழகம் 1857 அன்று நடந்த வெறுமனை வியாபாரத்திற்காக வந்த அந்த ஆங்கிலேய அந்த கூட்டம் இந்த இந்தியாவை அடிமைப்படுத்தியதில் அதை முதல் முறையாக எதிர்த்து அதற்கு கழகம் அந்த கழகத்திற்கு தனது கண்டனத்தையும் போராட்டத்தில் குதித்தவர்களும் ஒரு கட்டத்தில் தனது உயிரையும் துச்சமாக மதித்து தன் உயிரை நீத்து ஷஹீதானவர்கள் உலமாக்கள். நீங்கள் வரலாறு எடுத்து பார்க்கலாம். டெல்லி மரங்களில், டெல்லியில் இருக்கக்கூடிய வீதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களிலும் உலமாக்களுடைய
சடலங்கள் தொங்கியதாக வரலாறு என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட 51,200 உலமாக்கள். ஏன் அவர்கள் கற்றிருக்கின்ற ஹுப்புல் வஸனி மினல் ஈமான், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவும் ரசூலும் கட்டமைத்த அவர்கள் போதித்திருந்த அவர்களுடைய ஈமானுடைய விஷயம், சொந்த தாய் நாட்டை பிரியப்படுவது ஈமானின் ஒரு அங்கம் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் கற்ற இந்த நபியினுடைய பின்னணிதான் நடந்தது. தாய் நாட்டை நேசித்தார்கள். அந்த நேசித்ததனுடைய விளைவு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அந்த பாதையில் இந்த முதல் சிப்பாய் கழகத்திற்கு தன் உயிரை ஈர்த்தார்கள். இப்படி வரலாறு உலமாக்களுடைய பங்களிப்பு எக்கச்சக்கம். இந்த ஷரியத்தினுடைய இல்மை ஒரு தலைமுறைக்கு போதித்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை இழுத்து வரவும், ஒரு முஸ்லிம் பிறந்ததில் இருந்து அவனை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இஸ்லாமியனாக வாழ வேண்டும், இஸ்லாமியனாக அவனது வாழ்வு வளர வேண்டும், அவனது இறப்பும் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்பதில் உலமாக்களுடைய பங்களிப்பு அதிகம். அந்த மாதிரி பங்களிப்பு செஞ்சதுனாலதான், அதனுடைய பின்னணியின் காரணமாகத்தான் இன்றளவு நாம் குர்ஆனோடு ஹதீஸ்களையும் அதனுடைய விஷயங்களின்படி அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளைகளின்படி நாம் இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு உலமாக்களுடைய பங்கு மகத்தானது. இன்னும் நான் தெளிவாக சொல்வதானால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலமா சமூகத்தை அல் குர்ஆன் ஷரீஃபிலே அறிமுகம் செய்கின்ற போது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம், அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம், அவன் படைத்த எல்லா படைப்பினங்களைக் காட்டிலும் ஆக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் அல் உலமா. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த உலமாக்கள் என்னை பயப்படுவார்கள், இந்த நபியினுடைய வாரிசுகள் என்னை பயப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்த ஒரு சமூகம் இந்த உலமா சமூகம். அன்பானவர்களே, தனது குடும்பத்தினுடைய வருங்கால திட்டத்தை காட்டிலும் அவர்களுக்கு உண்டான நல்ல வழியில் குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை காட்டிலும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? சமூகத்திற்கு நாம் இடம்பெடுத்து சொல்லவில்லை, ஒன்றும் இல்லை. இந்த முதலாக இந்த கூட்டத்திற்கு எத்தனை விதமான ஆலோசனைகள், எத்தனை விதமான கூட்டங்கள் நாம் சரியான முறையில் நடத்த வேண்டும். நடத்தலாமா? நடத்துவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருள் புரிவான். நாம் நடத்துவோம். சமூகத்திற்கு மத்தியில் மார்க்கத்தினுடைய எதிர்வருகின்ற இந்த புனித ரமலான் மாதத்தினுடைய விழிப்புணர்வுகளை, சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் நடத்துவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வெற்றியை தருவான். நாங்கள் இறங்கினோம், நீங்கள் கை கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் சிறப்பான ஒரு மஜ்லிஸ், சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அவர்களுக்கு தெரிந்திருக்கும் சம்பளம் குறைவுதான், ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் இந்த இஸ்லாமிய கல்வியை பயின்றார்கள்? அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். காரணம், நம்மளை அடையாளப்படுத்திய அல்லாஹ், நம்மளை கைவிட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருளால் உலமாக்கள் எல்லா விஷயங்களிலும் சரி, எந்த ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை சமூகத்திற்கு மத்தியில் செய்தாலும் சரி, அதில் முதலாக இமாமாக களமாடுபவர்கள், அதற்கு இருப்பவர்கள் உலமாக்கள். வெறுமனே 5 நேரம்
சமூகத்திற்கு மத்தியில் தொழுகை நடத்திவிட்டு தனது வாழ்வை கழிக்கக்கூடியவர்கள் அல்ல இந்த உலமாக்கள். அதையும் தாண்டி சமூகத்திற்கான நாம் கற்ற இந்த இல்மை மார்க்க கல்வியை கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பதற்குண்டான வழிகளையும் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகளை சரியான முறையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் வெவ்வேறு மனிதருக்கும் மாறக்கூடிய அந்த அஹ்காமாத்துகளை சட்டத்திட்டங்களுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கொடுப்பதோடு சமூகத்தில் மிக முக்கியமாக கருத வேண்டிய அந்த கல்வி பணியில் சமூகத்தை எவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய வரலாறுகளை எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு போதித்து நாம் கடந்து வந்த பாதைகளை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விதமான அனைத்து கடமைகளையும் உலமாக்களுடைய பங்களிப்பு அற்புதமானது, அழகானது. இது கியாமத் நாள் வரைக்கும் நாங்கள் நடத்துவோம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்துவார். அதுதான் அந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு நாம் ஏதோ ஒரு தகவலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வளரும் தலைமுறைகளாக இருந்த இளம் சிறார்களுக்கு மத்தியில் ஈமானிய எழுச்சியை ஊட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயங்களை போதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கடந்த வருடத்தில் 30/6/2025 அன்று நாங்கெல்லாம் உள்ளூரில் வசிக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாமெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து சமூகத்திற்கு மத்தியில் நல்ல விழிப்புணர்வுகளை தருவோம் என்கின்ற சில நல்ல ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டு ஹஸரத் பெருந்தகை அவர்களிடத்தில் எங்களுடைய அந்த ஆசையை சொல்லிய போது அவர்கள் செய்யுங்கள் அப்பா, நல்ல முறையில் செய்யுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வான் என்கின்ற அவர்களோட வார்த்தைகளோடு தொடங்கிய நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நம்முடைய கீரனூர், பீசல் இது போன்ற நகரங்களை உள்ளடக்கி மாதத்தில் ஒரு முறை மாதாந்திர பெண்கள் சிறப்பு பயானம், அதை தொடர்ந்து சமூகம் முக்கியமான நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விழிப்புணர்வுகளை நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு களத்தில் இருப்போம் என்கின்ற நல்ல பல தீர்மானங்களை எல்லாம் மேற்கொண்டோம். அதே நேரத்தில் நமது புதுவை நகரில் ஏற்பட இருக்கிற நல்ல பல மௌத்தாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதில் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். எல்லா விதத்திலும் நாம் முன்மாதிரிகளாக திகழ்வோம், மக்களுக்கு வழிகாட்டிகளாக திகழ்வோம் என்கின்ற உயரிய ஒரு நோக்கில் அன்றைய 30/6/2025 அன்று நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து புதுவை நகர உலமா மஜ்லிஸ் என்கின்ற பெயரிட்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் உங்களுடைய ஒத்துழைப்பால் மிக ஹஸரத் அவர்களுடைய பெருந்தகைகளுடைய துஆவால் இன்றைய எங்களுடைய ஒரு பள்ளிவாசலிற்கு ஒரு பொது தளத்திற்கு வந்து நடத்திய முதல் நிகழ்ச்சி இது. ஏதேனும் குறைகள் இருந்தால் அல்லாஹ் கொடுங்கள், சொல்லுங்கள், திருத்திக் கொள்கின்றோம். நாங்கள் பொதுமானவர்கள், யாரையும் பிரித்து பார்ப்பது எங்களது நோக்கம் அல்ல. நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், என்றும் சரி, கிராமத்திலும் சரி, சோழத்திலும் சரி, எல்லோரும் ஒன்றாக இருந்து சமூகத்தை மேம்படுத்துவோம். அவ்வப்போது சமூகத்தில் கொடுக்க வேண்டிய நல்ல பல விழிப்புணர்வுகளை இருவரும் கோர்த்து உலமாக்களும் மக்களும் அமராக்களும் இணைந்து இன்ஷா அல்லாஹ் நமது புதுவை நகரை மற்ற நகரங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படுவோம், ஒன்றாக இணைந்து களமாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் எங்களின் எல்லா விதமான அனைத்து சேவைகளையும் பொருத்திக் கொள்வானாக. அதற்குண்டான நல்ல ஆக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. நாம் செய்ய இருக்கின்ற எல்லா விதமான அனைத்து சேவைகளையும் கபூல் செய்வானாக என்ற துஆவோடு எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன்.